ஒரு பொண்ணு வேணும்ன்றதுக்காக சமாதி கூட கட்டுவீங்கல்ல? சாவுடா. எங்க அண்ணா எவ்வளவு நம்பினா தெரியுமா உன்ன? அவனை போய் கொன்னுட்டியேடா. நீ இந்த பூமியில வாழறதுக்கு தகுதியே இல்ல. என்னாச்சு தலைவா? கெட்ட கனவுடா. கெட்ட கனவா? சரி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். அவங்க சும்மா இருப்பாங்களா தலைவா? இன்னும் நான் எவ்வளவு நாளைக்குடா இப்படி போய் சொல்லிட்டு இருக்க முடியும்? அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்குடா. தலைவா நீ வேணும்னு ஒண்ணும் பண்ணலையே. இது எல்லாம் அந்த தவக்கலையால வந்தது. தவக்கல, நீ அண்ணா அண்ணான்னு மரியாதை கொடுக்குற வரைக்கும் உனக்கு தான்ப்பா பிரச்சனை. ஆல்ரெடி மார்க்கெட்ல உன் பேரு புசுவானமாயிருச்சு. அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு என்னவா? ஹிட்லர். அவனால நீ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க. இதால உனக்கு என்ன லாபம் அத சொல்லு. இன்னைக்கு உனக்கு தடையா இருக்கிறவன் நாளைக்கு எனக்கு தடையா இருக்க மாட்டான்னு என்ன கேரண்டி? அதான் அவன் கதையை நீ முடிச்சா மார்க்கெட்ல ஆட்டோமேட்டிக்கா அவன் பேர் வரும்டா. அவன் கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கலாம். அவன் கதைய நான் சீக்கிரமா முடிக்கிறேன். இவ்வளவு நல்லா ஃபீல்ட்ல இருந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறவங்கள மட்டும்தான் என்ன வச்சு போட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்படி பப்ளிக்க போடணும்னா ரவுடிசத்துல பாவம் புண்ணியெல்லாம் எதுவுமே கிடையாது. இவ்வளவு பண்ணாலும் பாவம் தான், இவ்வளவு பண்ணாலும் பாவம் தான். அப்படின்னா அதை நீயே பண்ண வேண்டியதானே? என் அண்ணன் வேணான்னு சொன்னார், அதனால தான் நான் சும்மா இருக்கேன். இவ்வளவு பண்ணவனுக்கு இது பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு தான்டா சொன்னேன், ஆளை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடியாதுன்னு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க தான் நான் இதுக்கு வரவே மாட்டேன்னு. 6 கோடி ரூபாய் என்ன பண்றீங்களோ பண்ணி தொலைங்க. லோயிதே ஒத்துக்கோ, சிங்கிள் பேமெண்ட்ல கோடி கோடியா கிடைக்கும். வெறும் பாய் வார்த்தைனா ஓகே தான். அதை விட்டுட்டு உன் இஷ்டம்தான். ஓகேன்னா சரி. சரி, நான் கிளம்புறேன். சரி. ஹிட்லர் இவன் எப்ப வந்து எப்ப தூக்குறது? நேரங்கால தெரியாம. ஹலோ. என்ன சார் ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? ஒரு செட்டில்மெண்ட் நடக்குது, அதான் வந்திருக்கேன். எப்ப பாரு இது ஒண்ணு சொல்லிடுங்க. எங்க அண்ணா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அவர் பேசின வீடியோவை நான் அனுப்பி வைக்கிறேன், பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நான் பாக்குறேன்.
எதுக்குற முட்டாள் வண்டி ஏறா போ போ அவன் பின்னாடியே போ வா 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 மிஸ் ஆயிடக்கூடாது 6 கோடி ரூபாய் டீல்ரா தலைவா இழுத்துட்டு வா இழுத்துட்டு வா கொண்டு வா 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 என்ன பண்றீங்க? ஏறா வண்டி எடு சீக்கிரம் ஏறா எடு 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 யாரா? ஏய் கத்துறடா ஒரே சொல்வா சொறி விடுவேன் யாரா நீங்க? என்ன ஏன்டா கட்டி போட்டிருக்கீங்க? யாரா நீங்க? யாரா நீங்க? என்ன கட்ட அவுத்து விடுங்கடா. அவன் உன்னோட மச்சான் ஏய் ஏய் என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன விடுங்கடா. டேய் கத்தாத சும்மா சைன் போட்டு போயிட்டு சைனா எதுக்குடா? லேண்ட் டாக்குமெண்ட்டுக்கு என் உயிரே போடாலும் நான் சைன் போட மாட்டேன். டேய் து. செத்துட்டா எல்லாரும் மண்ணுக்குள்ள போறவங்க தான் இப்ப நீ சைன் போடல நீயும் மண்ணுக்குள்ள போயிடுவ டேய் இது என்ன உன் மாமியார் விட்டு சொத்தடா பரதேசி. இங்க மாமியார் வீட்டு சொத்து. தலைவா, தலைவா, விடு தலைவா. ஏய், தலைவா, தலைவா, விடு. ஆய உடைக்கணும் செத்துக்கிட்டு போயிட போறான் சும்மா இருத்தல. யாரா நீங்களா? ரைட்டு கூட என்ன ஏன்டா கடுப்பு ஏத்திட்டாடா. அடிக்கிறீங்க? து. என்ன ஏன்டா கடத்திட்டு வந்தீங்க? யாரா நீங்களா? ஏய் நீ நீ நீயா நீ நாய முடுறா நாய் மாதிரி கத்தாத. நாயை விட சத்தமா கத்துறான் தலைவா. சும்மா எதுக்குடா சத்தாச்சிக்கிட்டு இருக்க இன்னைக்கு நானே விட்டாலும் நாளைக்கு எதுக்காக இன்னொருத்த வந்து உன் கழுத்துல கத்திய வைப்பான் நல்லா யோசி ஏய் ஒழுங்கா சைனை போட்டுறா வீணா அடி வாங்கி சாகாத. அண்ணா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. நீ மட்டும் சரின்னு சொன்னா. உனக்கே பிடிச்சிருக்குன்னா அவன் ரொம்ப நல்லவனாத்தாமா இருப்பான். அவன் ஒத்துக்கிட்டானா நானே முன்னாடி இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேம்மா. சைனை போடு உன்னோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு என்ன வந்து சேரணுமோ அதை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன தலைவா பம்பர் லாட்டரியா அடிச்சிருக்கு. டேய் இவன் ஒருத்தன் சும்மா வாடா. ஓ சரிதாண்டா. என்ன சரி? வீடியோ பார்த்தாச்சா சார்? ஓ சாரி 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 வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் இன்னும் பார்க்கல. டோன்ட் வரி இதோ பாத்துறேன். நிறுத்துறா நிறுத்துறா. என்னாச்சு என்னாச்சு தலைவா? நம்ம கிட்னாப் பண்ணது சிரியோட அண்ணடா. பெரிய தப்பு வண்டி திரும்ப 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 சீக்கிரம் போடா. சாரிடா தம்பி, உன்னை பர்சனலா சாகடிக்கின்ற மோட்டிவேஷன்ல. ஆனா உன்னை கொன்னாதான் எனக்கு லாபம் கிடைக்கும். அந்த ஹிட்லர் எப்படியாவது உள்ள தள்ளணும்னா நீ செத்துதாண்டா ஆகணும். ஏய் ஹிட்லர் வந்தா வாடா வாடா. அண்ணா ஹிட்லர் வந்துட்டா. வாங்க வாங்க.
சாரி சார், ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நீங்க சிரியோட அண்ணன் தெரியாம போயிடுச்சு. வாங்க சார், ஹாஸ்பிடல் போலாம். வாங்க சார், வாங்க சார், ஹாஸ்பிடல் போலாம். வாங்க சார், சார் வாங்க சார், நான் உங்களை காப்பாத்துறேன் சார். வாங்க சார், வாங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ் வாங்க. தப்பு பண்ணிட்டா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஷிட். தலைவா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. ஐயோ, என்னாச்சு என் பையனுக்கு? அண்ணா, யாரு யாரு அவன் இப்படி பண்ணது? ஹிட்லர். ஹிட்லரா? அவன் உனக்கு எப்படி தெரியும்? அது நான் தான். ஆமா மேடம், இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமா மேடம், அந்த ஹிட்லரை பார்த்தது இவர்தான். உங்க அண்ணனை காப்பாத்த எவ்வளவோ போராடினாரு, ஆனா முடியல. உங்களோட இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். வா தலைவா, வாங்க. உன் தலையில நீயே என் மண்ணவாரி கொட்டிக்கிற. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுல்ல தலைவா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? வா, டாக்டர் வந்துட்டாங்க, வா. சார், என் பையன். சாரிம்மா, உங்க பையனை காப்பாற்ற முடியல. அழாதம்மா. தலைவா, விடு தலைவா, பார்த்துக்கலாம். ஏய், போடா. ஷிட். உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு அண்ணா எவ்வளவு ஆசைப்பட்டாரு தெரியுமா? அநியாயமா இப்படி போயிட்டான். இல்ல, கொன்னுட்டாங்க. பரவாயில்ல, விடுங்க மேடம். பழைய விஷயங்களை கலர்னா நமக்கு தான் வலி அதிகம். விட்டுடுறேன். எங்க அண்ணனோட நினைப்ப இல்ல, அந்த ஹிட்லரோட பிண்டத்தை. அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை ஏன் கையாலே சாகடிக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுவல லோஹித்.